வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி உடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்ய இருக்காங்க குறித்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி எழுதுவோருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி இன்னும் 80 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. 80 நாட்கள் இல்லை தள்ளி போகுமா குறித்து சில தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு வந்திருக்க முக்கியமான குட் நியூஸ் என்ன, அப்படி கிடைக்கப்பெற்ற அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு யாருக்கு எவ்வளவு இருக்கும் குறித்து தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ மக்களே, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தினசரி புதிய அப்டேட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி தேர்வுகளுடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்ய இருக்காங்க. கடந்த தேர்வுகளை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட கடந்த முந்தைய ஆண்டுகளில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் பல முறை மாற்றி அமைக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். ஒரு முறை இல்லை, 5 முறை, 6 முறை, 7 முறை டேட்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் டேட்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கோம், டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றி கொடுங்க, குரூப் 2 எக்ஸாமும் அந்த இடத்துல வரதுனால சில தேர்வு தேதிகளை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருடைய கோரிக்கைகளும் ஏற்றவாறு தேர்வு தேதிகள் விரைவில் மாற்றம் செய்யப்படும். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு பற்றின ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1996 இந்த வேகன்சிஸை தான் டிஆர்பி நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி வேகன்சிஸாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த வேகன்சிஸ் உயர்வு நிச்சயமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3900 மேலே கூடுதலான வேகன்சிஸை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பிஜிடிஆர்பிக்கு வழங்கிருக்கு. ஸோ 100% வேகன்சிஸ் உயர்வை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் கவலையை விடுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். பள்ளி கல்வித்துறை சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை செஞ்சுருக்காங்க. 2011 தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் ஆசிரியர்களின் தகுதியை நிர்ணயிக்கும் வகையில் டெட் தேர்வை அறிமுகம் செய்தது. அதன் பின்னர் இந்த தேர்வை அடிப்படையிலேயே 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான ஆசிரியர் நியமனம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசும் கடந்த 2012ஆம் தேதி முதல் டெட் தேர்வை நடத்தி வருகிறது. அதே சமயம் டெட் தேர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் மீது உத்தரவு பிறப்பித்த உச்ச நீதிமன்றம் ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்வு அவசியம் என தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. இந்த தீர்ப்புக்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசு 2025ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது. இதற்கான விண்ணப்ப இறுதி நாள் செப்டம்பர் 8 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பலரும் விண்ணப்பிப்பதால் தேதியை 10ஆம் தேதி வரைக்கும் மாத்துறாங்க. கடந்த 10ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் 4,80,000 பேர் டெட்டுக்கு விண்ணப்பித்திருக்காங்க. டெட் தேர்வில் விண்ணப்பித்த முதல் நாளே நவம்பர் 15ஆம் தேதியும் தாள் 1ம் 2ஆம் தாள் நவம்பர் 16ஆம் தேதியும் நடைபெறும். தேர்வர்கள் தீவிரமாக தயாரிப்பில் உள்ள நிலையில் அதே நேரத்தில் விண்ணப்பித்துள்ள 4,81,123 நபர்களில் ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களும் விண்ணப்பித்திருக்காங்க. பொதுவாக அப்பணியில் இருப்பவர்கள் உயர்கல்வி அல்லது வேறு பணிக்காக போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க துறை சார்ந்த தடையில்லா சான்றை
பெற வேண்டும். இதனால் டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களில் தேர்வு எழுத அனுமதி கோரி தடையில்லா சான்றுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் டெட் தேர்வு எழுத ஆசிரியர்கள் தடையில்லா சான்று பெற வேண்டியதில்லை, தகவலை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அதிகாரிகளும் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போட இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து பீப்புள்ஸுக்குமே 2013-17 பேட்சில் பாஸ் பண்ணவங்களுக்கு விரைவில் போஸ்டிங்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியும். 149 ஜிஓ நீக்க புதிய அரசாணை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த செய்திகள் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சியை தரதாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. பிஜிடிஆர்பி உடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்ய இருக்காங்க குறித்து முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி எழுதுவோருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்றதை பற்றியும் நாம பார்க்கலாம். பிஜிடிஆர்பி இன்னும் 80 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. 80 நாட்கள் இல்லை தள்ளி போகுமா குறித்து சில தகவல்களை நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு வந்திருக்க முக்கியமான குட் நியூஸ் என்ன, அப்படி கிடைக்கப்பெற்ற அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு யாருக்கு எவ்வளவு இருக்கும் குறித்து தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ மக்களே, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தினசரி புதிய அப்டேட்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி தேர்வுகளுடைய தேர்வு தேதிகள் மாற்றம் செய்ய இருக்காங்க. கடந்த தேர்வுகளை ஒப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட கடந்த முந்தைய ஆண்டுகளில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் பல முறை மாற்றி அமைக்கப்பட்டது உங்களுக்கே தெரியும். ஒரு முறை இல்லை, 5 முறை, 6 முறை, 7 முறை டேட்ஸ் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் டேட்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா லெட்டர் மூலயமா தெரிவிச்சிருக்கோம், டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாற்றி கொடுங்க, குரூப் 2 எக்ஸாமும் அந்த இடத்துல வரதுனால சில தேர்வு தேதிகளை கொஞ்சம் மாற்றம் செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருடைய கோரிக்கைகளும் ஏற்றவாறு தேர்வு தேதிகள் விரைவில் மாற்றம் செய்யப்படும். பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு பற்றின ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 1996 இந்த வேகன்சிஸை தான் டிஆர்பி நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பி வேகன்சிஸாக கொடுத்தாங்க. ஆனால் அந்த வேகன்சிஸ் உயர்வு நிச்சயமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3900 மேலே கூடுதலான வேகன்சிஸை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பிஜிடிஆர்பிக்கு வழங்கிருக்கு. ஸோ 100% வேகன்சிஸ் உயர்வை நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ அதனால் கவலையை விடுங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பிஜிடிஆர்பியுடைய வேகன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவோருக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். பள்ளி கல்வித்துறை சார்பில் முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை செஞ்சுருக்காங்க. 2011 தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் ஆசிரியர்களின் தகுதியை நிர்ணயிக்கும் வகையில் டெட் தேர்வை அறிமுகம் செய்தது. அதன் பின்னர் இந்த தேர்வை அடிப்படையிலேயே 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான ஆசிரியர் நியமனம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசும் கடிரண்ட 2012ஆம் தேதி முதல் டெட் தேர்வை நடத்தி வருகிறது. அதே சமயம் டெட் தேர்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் மீது உத்தரவு பிறப்பித்த உச்ச நீதிமன்றம் ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்வு அவசியம் என தீர்ப்பு அளிச்சிட்டாங்க. இந்த தீர்ப்புக்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசு 2025ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வு அறிவிப்பை வெளியிட்டது.
இதற்கான விண்ணப்ப இறுதி நாள் செப்டம்பர் 8 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பலரும் விண்ணப்பிப்பதால் தேதியை 10ஆம் தேதி வரைக்கும் மாத்துறாங்க. கடந்த 10ஆம் தேதியோடு நிறைவடைந்த நிலையில் தமிழகத்தில் 4,80,000 பேர் டெட்டுக்கு விண்ணப்பித்திருக்காங்க. டெட் தேர்வில் விண்ணப்பித்த முதல் நாளே நவம்பர் 15ஆம் தேதியும் தாள் 1ம் 2ஆம் தாள் நவம்பர் 16ஆம் தேதியும் நடைபெறும். தேர்வர்கள் தீவிரமாக தயாரிப்பில் உள்ள நிலையில் அதே நேரத்தில் விண்ணப்பித்துள்ள 4,81,123 நபர்களில் ஏற்கனவே பணியில் இருக்கும் ஆசிரியர்களும் விண்ணப்பித்திருக்காங்க. பொதுவாக அப்பணியில் இருப்பவர்கள் உயர்கல்வி அல்லது வேறு பணிக்காக போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க துறை சார்ந்த தடையில்லா சான்றை பெற வேண்டும். இதனால் டெட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்களில் தேர்வு எழுத அனுமதி கோரி தடையில்லா சான்றுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் டெட் தேர்வு எழுத ஆசிரியர்கள் தடையில்லா சான்று பெற வேண்டியதில்லை, தகவலை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அதிகாரிகளும் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே போட இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட டெட்டில் பாஸ் பண்ண அனைத்து பீப்புள்ஸுக்குமே 2013-17 பேட்சில் பாஸ் பண்ணவங்களுக்கு விரைவில் போஸ்டிங்ஸ் எல்லாமே எதிர்பார்க்க முடியும். 149 ஜிஓ நீக்க புதிய அரசாணை ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்த செய்திகள் அனைத்துமே நமக்கு மகிழ்ச்சியை தரதாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.